الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتوبون إلى الله ويستغفرونه والله غفور رحيم صدق الله العظيم. عن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله يقبل توبة العبد ما لم يغرغر رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா வ ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் நாடின நேரத்துல நாடின விடயங்களை நாடின அமைப்புல செய்யக்கூடிய குத்ரத் உள்ளவனாக சக்தி உள்ளவனாக இருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் படைத்து அந்த ஒவ்வொரு மனிதன் கிட்டேந்தும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனித ஜீவராசிகளும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவ சரியான முறையில விளங்கி இந்த துனியால வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதன் கிட்டேந்தும் எதிர்பார்க்கிறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுடைய மஹ்லூக் என்ற அமைப்புல நாங்க அல்லாஹுடைய ஒரு அடிமை என்ற அமைப்புல அல்லாஹ் எங்களைய படைத்த நோக்கம் இதுதான் என்ற அமைப்புல நாங்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவ விளங்கி துனியால வாழ்றது இருக்குது. இது ஆகப்பெரிய ஒரு தேவையாக இருந்து கொண்டு இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பேசப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் உள்ளத்தால சிந்திச்சு பாருங்க. நாங்க எல்லாரும் இப்ப இந்த துனியால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50, 60, 70, 80 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் ஒன்று இன்ச்சு சைல்ட்ஹுட் என்று செல்லுவாங்க, சின்ன காலம், பிள்ளை பருவம், அதுக்கு பின்னால வாலிப பருவம், கட்டிளமை பருவம், வயோதிப பருவம். இந்த பருவங்களுக்குள்ளால எங்கட வாழ்க்கையில எவ்வளவு அனுபவங்கள் இருக்குது. சில மக்கள் படிப்புடைய ரீதியாக பார்த்தா ஓ லெவல், ஏ லெவல், டிப்ளமா, ஹையர் நேஷனல் டிப்ளமா,
டிகிரி மாஸ்டர்ஸ் முடிச்சிருப்பாங்க, எவ்வளவு பெரிய பெரிய கட்டங்கள்ல போவாங்க. ஷரியத்துடைய ரீதியில பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃபிஸாக, ஒரு ஆலிமாக, ஒரு முஃப்தியாக, ஒரு முஃபஸ்ஸிராக, ஒரு முஹத்திஸாக, அப்படியே அதுலயும் பெரிய பெரிய அளவுல பேசிக் கொண்டிருப்பாங்க. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிசினஸ் உடைய லைனை பார்த்தாலும் அப்படிதான், வியாபாரமும் அப்படிதான். எங்களுக்கு திருமண ரீதியாகவும் எங்களுக்கு அனுபவங்கள் இருக்குது. வாழ்க்கையில இந்த சுருக்கமான காலத்துக்குள்ளால எங்களுக்கு பெரிய பெரிய அனுபவங்கள் வாழ்க்கையில இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், எங்களுக்கு சயின்ஸ் தெரியும். வாழ்க்கையில டெக்னாலஜி வளர 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 நாங்களும் சேர்ந்து வளர்ந்து கொண்டுதான் போறோம். ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, கையால கொச்சிக்கு அரைச்சாங்க. இப்ப எப்படி என்றா பிளெண்டர்ல அரைக்கிறாங்க. ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, கையால உடுப்பு கழுவினாங்க. இப்ப நாங்க மெஷின்ல கழுவுறோம் உடுப்பு. நாளுக்கு நாள் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்ல முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்குது, வாழ்க்கையில முன்னேற்றம் வருவது, டெக்னாலஜியில முன்னேற்றம் வந்து கொண்டு இருக்குது. அந்த வாழ்க்கைக்கு ஏத்தத போல நாங்களும் துனியால மாறிக்கொண்டுதான் போறோம். உள்ளத்துல கைய வச்சு ஒவ்வொருத்தரும் சிந்திங்க, இந்த 40, 50, 60, 70, 80 வருஷ வாழ்க்கையில எவ்வளவு அனுபவத்தை வாழ்க்கையில கண்டுட்டோம். ஆனா எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரியும். நாட்டுடைய நிலைமைகள் எங்களுக்கு தெரியும், நாட்டுடைய அரசியல் எங்களுக்கு தெரியும், நாட்டுல யார் வந்தா நல்லம் என்ன எங்களுக்கு தெரியும், நாட்டுடைய பொருளாதாரம் எங்களுக்கு தெரியும், பக்கத்து நாட்டில் என்ன பிரச்சனை அது தெரியும், பக்கத்து நாட்டுடைய கவர்மெண்ட்டை பத்தி எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு உள்நாட்டு செய்தி, வெளிநாட்டு செய்தி, வணிக செய்தி, விளையாட்டு செய்தி, பிசினஸ் உடைய ரீதியா எல்லா விடயங்களுடைய அறிவும் எங்களுக்கு இருக்குது. இவ்வளவு அனுபவம் அறிவுகள் இருக்கக்கூடிய எங்களுக்கு கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பத்தி எங்களுக்கு என்ன தெரியும்? அவனுடைய குதிரத், அவனுடைய வல்லமை, அவன் எந்த அளவுக்கு சக்தி உள்ளவன், அவன் எந்த அளவுக்கு தாக்கத்துள்ளவன், அவன் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளவன் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளங்கள்ல எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, இன்ன மனிதர்கள், துனியால வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை எப்படி விளங்கணுமோ அப்படி இன்னும் விளங்க இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க எல்லாரும் தொழுகிறோம் தான், இபாதத் செய்யறோம் தான். ஆனா இபாதத்துல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எங்கட தொழுகைகள் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எங்கள அமல்கள் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்கட நம்பிக்கை எதுல இருக்குதுண்டா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியாவுடைய போக்கு எதை நோக்கி போகுது என்பதாக நாங்க எடுத்து பார்த்தா நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறது பணத்தை கொண்டுதான் இது நடந்து கொண்டிருக்குது. இல்லாட்டி ஒரு பட்டத்தை கொண்டுதான் நடக்கும், பதவியை கொண்டுதான் நடக்கும், ஆட்சியை கொண்டுதான் நடக்கும், அதிகாரத்தை கொண்டுதான் நடக்கும். இப்படி துனியாவுல வாழக்கூடிய ஏதாவது ஒரு சபப், துனியால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரணம் எங்களுடைய வாழ்க்கையில முன்னாகி கொண்டுதான் இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மறுக்க முடியாத உண்மை. இது ஒவ்வொரு மனிதனுடைய நம்பிக்கை எதுல இருக்குது? எங்கட தொழுகையில எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எங்கட இபாதத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்கட அமல் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்கட தொழில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கட வியாபாரத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கட பணத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கட பதவியில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை பேருக்கு சொல்லேலும் நான் என்னுடைய துனியாவுடைய விடயங்களை என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை கொண்டு சாதிக்கலாம், ஒரு தொழுகையை கொண்டு சாதிக்கலாம், ஒரு நோன்பை பிடிச்சு சாதிக்கலாம், ஒரு ஜகாத்தை கொடுத்து சாதிக்கலாம், ஒரு சதகாவை கொடுத்து சாதிக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய அமலை கொண்டு என்னுடைய துனியாவுடைய எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை உள்ளவங்க இந்த மஜ்மால் எங்களுக்கு மத்தியில் எத்தனை பேர் இருக்கிறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். களிமா செல்லாத மக்கள் எப்படி வாழுவாங்களோ அதை போலதான் நாளுக்கு நாள் பணத்துடைய நம்பிக்கை கூடுது, நாளுக்கு நாள் துனியாவுடைய விடயத்துடைய நம்பிக்கை கூடுது. அல்லாஹு அக்பர், ஏண்ட விடயங்களை என்னுடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை கொண்டு சாதிக்கலாம், ஒரு தொழுகைய இபாதத்தை கொண்டு சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை இன்னும் எங்கட உள்ளத்துல வரல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆனை கொஞ்சம் எடுத்து பாருங்க. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் எவ்வளவு ஈமானிய சார்ந்த சம்பவங்களை பேசுறான், எவ்வளவு சரித்திரங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் யார்? ஒரு நபி.
இந்த நபியுடைய ஈமான் எப்படி, இவங்களோட நம்பிக்கை எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானா இல்லையா? இது நாதா ரப்பஹு நிதான் கஃபியா. ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தனிமேல பயத்தோட உள்ளச்சத்தோட நம்பிக்கையோட அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க. எப்படி? قال ربي إني وهن العظم مني واستعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. யா அல்லாஹ், நான் பலஹீனமாகிட்டேன் யா அல்லாஹ், நான் என்னுடைய தலைமுடியெல்லாம் பழுத்துட்டு யா அல்லாஹ். வம்ரஅதி ஆகிரா, என்னுடைய மனைவியும் ஒரு வயசாலி பெண், அவட தலைமுடியும் பழுத்துட்டு அவமும் உடம்பு நடுங்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு எலும்பெல்லாம் பலஹீனமாகிட்டு. முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? இவங்களோட தேவை என்ன தெரியுமா? வம்ரஅதி ஆகிரா, என்னுடைய மனைவி ஒரு மலடி பெண்ணாக இருக்கிறா துனியால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு அவ்வளவு அவங்களுடைய பலஹீனத்தை அவங்க எடுத்து காட்டி என்ன சொல்ல வராங்க தெரியுமா? யா அல்லாஹ், இவ்வளவு பலஹீனம் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, என் மனைவிட வாழ்க்கையிலும் சரி, இவ்வளவு பலஹீனம் இருக்குது. ஆனாலும் ஃபஹப்லி மில்லதுன்க வலியா, யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு குழந்தைய தரணும். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. இது சும்மா வாலிபன்னு கேட்கிற துவா அல்ல. இது 30 வயது 20 வயது வாலிபண்ட துவா அல்ல. 80 வயது வயசாலிட துவா, 75 வயது மூதாட்டியுடைய துவா. ஏண்ட உடம்பு பலஹீனம், ஏண்ட தலைமுடி பழுத்து உடம்பு நடுங்குது, எலும்பும் பலஹீனம், ஏண்ட மனைவி ஒரு மலடு. மலடுண்டா யார்? பிள்ளை கிடைக்காத ஒரு பெண். இவ்வளவு நடந்தும் இவங்களோட துஆ எப்படி? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரு குழந்தைய தரணும் யா அல்லாஹ். ஃபஹப்லி, நீ எனக்கு கிஃப்டாக தரணும் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வயசாகிட்டு தான், ஆனா உடம்புக்கு வயசு, ஈமானுக்கு வயசாக இல்ல, அவருடைய நம்பிக்கைக்கு வயசாக இல்ல. நம்பிக்கையோட கேக்குறாங்க. அல்லாஹ் ரிப்ளை ஒன்று கொடுக்கிறான். எப்படி தெரியுமா? யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நாங்க உங்களுக்கு ஒரு நன்மாராயம் சொல்றோம், உங்களுக்கு நாங்க ஒரு புள்ளைய தர போறோம், உங்களோட மனைவி ஒரு புள்ளைய பெத்தெடுக்க போறா. ஒரு நபியாக இருந்தாலும் மனிதனா இல்லையா? இவங்களுக்கு ஆச்சரியம். யா அல்லாஹ், நான் துஆ கேட்டுட்டேன், நான் ஏன் மனைவியும் துஆ கேட்டுட்டாதான், ஆனா எப்படியா அல்லாஹ் புள்ள கிடைக்கும்? புள்ள கிடைக்கிற லேசான காரியம் இல்லை. எப்படி புள்ள கிடைக்கும்? நான் பலஹீனமானவன், செயல் ரீதியா எனக்கு ஒன்றும் மேலா, ஏண்ட மனைவியும் பலஹீனம், அவளாலும் ஒன்றும் செய்யலா. பிசிக்கலி நானும் ஃபிட் இல்ல, ஏண்ட மனைவியும் ஃபிட் இல்ல, ஆனா புள்ள கிடைக்க போகுதுன்னு நீ சொல்ற, எப்படி கிடைக்கும் யா அல்லாஹ்? எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டு, ஒரு சைனுண்ட காட்டு, அடையாளம் உண்ட காட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நாங்களும் அப்படி ஒரு தம்பதிகள் இருந்தா ஒரு டாக்டர் கிட்ட போவோமா இல்லையா? போயிட்டு டாக்டரோட கன்சல்ட் பண்ணி கேட்போம், டாக்டர் எங்கட நிலைமை இப்படி இருக்குது, எங்கட மனைவிட நிலைமையும் இப்படி இருக்குது, இந்த நேரத்துல என்ன செஞ்சு கொள்றது? டாக்டர் ஒரு அட்வைஸ் சொல்லுவாரு, நீங்க இப்படி 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 செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, இப்படி இப்படி சிம்டம்ஸ் எல்லாம் வரும், அடையாளங்கள் வரும். இப்படி சொன்னா நாங்க நம்புவோமே. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், எப்படி? ஜக்கரியா, உங்களுக்கு நாங்க நன்மாராயம் செல்றோம், உங்களுக்கு ஒரு புள்ள கிடைக்க போகுது, அவ்வளவுதான். இப்ப இவங்க கேக்குறாங்க, யா அல்லாஹ், எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால கதாலிக், அவ்வளவுதான் வார்த்தை. எல்லாம் அப்படிதான் ஜக்கரியா, கால கதாலிக், அப்படிதான், அவ்வளவுதான். நீங்க துனியால் ஒன்றுமில்லாத நேரமே நாங்க உங்களைய கொண்டு வந்தோம், இந்திரிய துளியாக தான் நீங்க, நாங்க உங்களைய மனுஷன் என்ற ரூபத்துல வெளியே கொண்டு வந்தோம், உங்களுக்கு ஒரு புள்ள கொடுக்கிற எங்களையே கஷ்டம் இல்ல. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால ரப்பி ஜஅல்லி ஆயா, யா அல்லாஹ், எனக்கு ஒரு அத்தாட்சி ஒன்றை காட்டு யா அல்லாஹ், என்ன அடையாளம் யா அல்லாஹ் புள்ள கிடைக்கும்? இப்ப அல்லாஹ் சொல்றான், கால ஆயத்துக அல்லா துகல்லிமன் நாஸ ஸலாஸ லயாலின் சவியா. அல்லாஹ் சொல்றான், ஜக்கரியா, உங்களுக்கு அத்தாட்சி தான் வேணுமா? என்ன அத்தாட்சி தெரியுமா? 3 நாளைக்கு நீங்க பேசாம இருக்கணும், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, பேசாம இருங்க. 3 நாள் நீங்க பேசாம ஒன்றுமே செய்ய வேணும். உங்களோட வேலை
ரப்ப திக்ர் செய்யறது. நீங்க திக்ர் மாத்திரம் செஞ்சு கொண்டீங்க, பேச பைத்திடவானம். யாராவது பேச வந்தா கையால சைக்கின செய்யுங்க, நான் திக்ர் செய்யறேன்னு சொல்லி நீங்க 3 நாளை முடிக்கிறதுக்கு முன்னால, 3 நாளுடைய திக்ர முடிக்க முன்னால உங்களோட மனைவிட வயிற்றுக்குள்ள நாங்க புள்ளைய கொண்டு வரோம். சுப்ஹானல்லாஹ். இது யாருக்கு செய்யலும்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நபிக்கு செய்யலும், எந்த மலக்குக்கு செய்யலும், எந்த டாக்டருக்கு செய்யலும்? இது யாராலும் முடியாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்க்கு மாத்திரம் தான் செய்யலும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு சம்பவம் சொல்றான். இது நாங்க துஆ கேட்டு ஒரு தம்பதிக்கு பிள்ளை கிடைக்கிற விஷயம், இதுவும் ஆச்சரியம் இல்லை என்று சொல்லுவோமே. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. ஃபத்தகதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா. மரியம் அவ ஒரு ஹிஜாபுக்குள்ள, ஒரு திரைக்குள்ள இருக்கிற ஒரு பெண். எந்த ஆம்பளையோட தொடர்பு இல்ல, இவ திரை உள்ளுக்குதான் நீப்பா. இந்த பெண் கிட்ட அவங்களுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய மிக முக்கியமான ஒரு தூதுவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத் அனுப்பினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல பிஹா பஷரன் சவியா. நாங்க எங்களுடைய ரசூல், எங்களுடைய தூதுவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அனுப்பினோம். அனுப்பின உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. பயந்து கேக்குறாங்க, யார் நீ? எங்கால வந்தாய்? ஆண்கள் இந்த இடத்துக்கு வாரல்ல, யாருமே என்னைய பாக்குறல்ல, நானும் வெளியில வாரல்ல, நான் ஹிஜாபுக்குள்ள இருக்கிற பெண், நீ யார்? எங்கால வந்தாய்? இந்த நேரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, قال انما انا رسول ربك. நான் அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல், தூதுவன். ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். ஏன் வந்தன்? லிஅஹப லகி குலாமன் ஜக்கியா. அல்லாஹ் உங்களோட வயிற்றுக்குள்ள பரிசுத்தமான ஒரு குழந்தையை உண்டாக்குமாறு அல்லாஹ் சொல்லிட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆச்சரியம் என்னென்றா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஆச்சரியம். அட, இவர் புள்ளைய பத்தி பேசுறாரு. இவங்க சொல்றாங்க, வலம் அம்சஸ்னி பஷர், என்னை எந்த ஒரு ஆம்பளை தொட்டதும் இல்லை. வலமக்கு பகியா, நான் ஒரு மோசமான பொம்பளையும் இல்லை. அப்ப எப்படி எனக்கு புள்ள கிடைக்கும்? நான் நிக்காஹ் முடிச்சும் இல்ல, என்னை எந்த ஒரு ஆண் தொட்டதும் இல்ல, நான் ஒரு மோசமான பொம்பளையும் இல்ல, எனக்கு புள்ள கிடைக்க போகுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? மரியம் கால கதாலிக. அவ்வளவு எல்லாம் அல்லாஹ்க்கு சிம்பிள். அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே வேணும். கிட்ட போறாங்க, வைத்து நெஞ்சு பகுதியில் ஒரு ஊது, ஃபூ 2 ஊதுறாங்க. தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஃபஹமலத்ஹு, உடனடியாக 9 மாசத்துடைய குழந்தை அல்லாஹ் வயித்துல கொடுத்தாங்க. 9 மாசத்துடைய குழந்தை. சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, உடனடியாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தைய பெற்றும் எடுத்ததாக சொல்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேள்வி என்னென்றா, இது யாருக்கு செய்ய இயலும்? எந்த மலக்குக்கு, எந்த டாக்டருக்கு, எவ்வளவு படிச்ச புத்திஜீவிகள், இது யாருக்கு செய்யலும்? இது யாராலும் முடியாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் செய்யலும். மாலிக்குல் முல்கவன், நாடியதை செய்றவன், அந்த அளவுக்கு சக்தி உள்ளவன், தாக்கத்துள்ளவன், வல்லமை உள்ளவன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கவலையான ஒரு செய்தி என்னென்றா, கவலைப்பட வேண்டிய செய்தி என்னென்றா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்களும் துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் உலகத்துடைய நம்பிக்கை தான் கூடுது. அதை கொண்டுதான் நடக்குது, இதை கொண்டுதான் நடக்குது, இதை கொண்டுதான் சாதிக்கலும், அதை கொண்டு சாதிக்கலும். நாளுக்கு நாள் உலகத்துடைய நம்பிக்கை, ரப்புல் ஆலமீனுடைய நம்பிக்கை எங்களை விட்டு குறைஞ்சு கொண்டுதான் இருக்குது. நாங்க தொழுகிறோம் தான், ஆனா அந்த தொழுகையில நம்பிக்கை கிடையாது. எங்களுக்கு நம்பிக்கை எங்கட வியாபாரத்துல தான், எங்கட தொழில தான். அல்லாஹு கரீம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹுடைய நம்பிக்கை வரணும். ஏன தொழிலை கொண்டு ஒன்றும் நடக்கிறது இல்ல, ஏன வியாபாரத்தை கொண்டு ஒன்றும் நடக்கிறல்ல, பணத்தை கொண்டு துனியால் ஒன்றும் நடக்கிறல்ல. நடக்கிறது ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை கொண்டுதான் எல்லாம் நடக்குது. இந்த நம்பிக்கை உள்ளத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணுமா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உள்ளத்துல அல்லாஹுடைய யகீன், அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹுடைய ஈமான் உள்ளத்துல ஒரு மனிதனுக்கு அதிகமாகணுமா? ஒரு மனிதன் நன்மைகள் அதிகமாக செய்யறதை விட பாவத்தில் இருந்து தூரமாகிறது இருக்குது. இது ஆக முக்கியமான ஒரு செய்தி. நன்மைகள் ஓகே, பர்ல் கட்டாயம் செய்யதான் ஓணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கட்டாயம் பர்ல செய்யதான் ஓணும். ஆனா ஒவ்வொரு மனிதனும்
நாங்க சுன்னத்தான அமல்கள் செய்யறதுக்கு முன்னால ஃபர்லான காரியம் 5 நேரம் தொழுறோம், சுன்னத்தான தொழுகைகளுக்கு போறதுக்கு முன்னால எங்களுக்கு ஃபர்லான விஷயம் தான் எங்கட பாவத்துக்கு தௌபா செய்யறது. அந்த பாவத்தை நாங்க செய்யாம ஈக்கிறது, இதுதான் ஆக முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் ஃபர்து செய்யுங்க, ஆனா சுன்னத்துக்கு முன்னால கொஞ்சம் சிந்திங்க. ஏண்ட வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்குது, எத்தனை பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுடைய பயம் துனியால கிடையாது. ஒரு மனிதன் பகிரங்கமாக பாவம் செய்யறானா, ஓப்பனாக செல்லணும் என்றா, பகிரங்கமாக சொல்றதாக இருந்தா இவனுக்கு அல்லாஹுடைய பயம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல இருந்தா நிச்சயமாக அவனால தவறு நடக்காது. தவறு நடந்துட்டா உடனடியாக தௌபா செய்வான். ஏன்? யாரு பார்க்காட்டியும் என்னைய படைச்ச ரப்ப என்னைய பார்த்து கொண்டிருந்தானே, இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டனே, பாவம் நடந்தாலும் அதுக்குரிய தௌபாவை செய்வான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரோட்ல வாகனம் டிரைவிங் பண்ணி கொண்டு போறோம், இடையில ஒரு டிராபிக் லைட் கொண்டு வருவது. இந்த நேரம் ரோட்ல யாருமே இல்ல, டிராபிக்கும் இல்ல, போலீஸ்காரனும் இல்ல, ஆனாலும் நாங்க வாகனத்தையே நிப்பாட்டி கொண்டிருக்கிறோம். யாரும் இல்லைன்னு விளங்குது, பெரிய ரஷ்ஷும் இல்ல, டிராபிக்கும் இல்ல, ஒன்றும் இல்ல, ஆனாலும் உள்ளத்துல ஒரு பயம். என்ன பயம்? எங்கேயாவது ஒளிஞ்சின்னு போலீஸ்காரன் பிடிச்சிருவானோ என்ற பயம். இந்த பயமே சும்மா தடக்கொலையோட தின்ன வருமா என்ற ஒரு பயம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, டிராபிக் போலீஸுடைய பயம் ஈக்குது, அதனால வாகனம் ஓட்டக்கூடிய நேரம் பிழை நடக்கிறது. நாங்க ஏழுமான முட்டும் பேணுதலாக ஓட்டதான் பார்ப்போம். முதலாளிகளுடைய பயம் ஈக்குது, கடையில தவறு செய்யறது நாங்க யோசிப்போம். துனியால வாழக்கூடிய மக்லூக்குடைய பயம் உள்ளத்துல ஈக்குது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், இந்த அல்லாஹுடைய பயம் உள்ளத்துல கிடையாது. இதனால் எப்படி பாவம் நடக்குதுங்களால பாவம் செய்யறோம் நாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வருடக்கணக்கா ரமலான கண்டுட்டோமா இல்லையா? கேட்டா செல்ற 30 வருஷம் ரமலான காண்றோம் அப்பா, 20 வருஷம் காண்றோம், 50-60 வருஷம் ரமலான். ரமலானுடைய நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களா மாறணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு அமல் செஞ்சிக்கென்று கேட்டா நாங்கள் லிஸ்டுக்கு மேல லிஸ்ட் ஒன்று போடலும். ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு, உம்ராக்கு மேல உம்ரா, சதகாக்கு மேல சதகா, ஜகாத்துக்கு மேல ஜகாத், இப்படி நாங்க பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவோம். ஆனா இதே எத்தனை பாவத்தை இவ்வளவு ரமலான்ல விட்டிக்கிறீங்கன்ற ஒரு கேள்வியை முன்வச்சா எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்லும்? நான் இவ்வளவு ரமலான்ல இன்ன 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 பாவங்களுக்கு தலா கொடுத்துட்டேன். எத்தனை பேருக்கு ஜவாபு சொல்லும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முதலாவது எங்களுடைய வேலை சுன்னத்தான அமல்களுக்கு போறதுக்கு முன்னால பாவத்தை விட்டு பரிசுத்தமாகணும். பரல செய்வோம், ஆனா எங்களுக்கு அடுத்த பொருளான விடயம் பாவத்துக்கு தலா கொடுக்கிறது. ஐதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனிதன் பாவத்தோடு அமல் செய்யறது, பாவத்தோடு அமல் செய்யறது ஊத்த உடுப்புல அத்தர பூசுறமாய்தான். எவ்வளவு தான் அவன் அத்தர் பூசினாலும் உடுப்பு அழுக்கா இருக்குதா, அதனால எந்த புரோசனமும் இல்லை. எங்களுடைய உள்ளம் அழுக்கு, வாழ்க்கை அழுக்கா இருக்குது. எவ்வளவு தான் இபாதத் செஞ்சாலும் அந்த இபாதத், அந்த அமலுடைய நூறு பிரகாசம் ஒரு நாளும் உள்ளத்துல வரப்போறல்ல, பாவத்தை விடுற வரை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால ஓட்ட படத்துல தண்ணியை நிறைக்கிற மாதிரி தான் நாங்க நன்மை செஞ்சு 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 எங்களுடைய உள்ளத்தை, எங்களோட வாழ்க்கையை நன்மையால நிறைக்க பார்ப்போம். ஆனா நிறையாதே பாவம் என்ற ஓட்டையால் அப்படியே நன்மையெல்லாம் பெய்து கொண்டுதான் நீக்கும் வெளியில். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதன் வந்து கேட்கிறாரு, ரஜுலுன் கஸீருல் அமல் கஸீருத் துனூப் அஅஜபு இலைக அம் ரஜுலுன் கலீலுல் அமல் கலீலுத் துனூப். வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் இருக்கிறாரு, இந்த மனிதன் நன்மைக்கு மேல நன்மை செய்யறாரு, இவரோ நன்மைக்கு மேல நன்மை செய்யறாரு, ஹஜ்ஜுக்கு போறார், உம்ரா செய்யறார், குர்ஆன் ஓதுறாரு, திக்ர் செய்யறாரு, வேண்டிய அமல்கள் வாழ்க்கையில் எல்லா அமலையும் செய்யறார். ஆனால் கஸீருத் துனூப், வாழ்க்கையில பாவமும் செய்யறார். வட்டியை விடுறதுக்கு இன்னும் அவர் தயார் இல்ல,
அவர் ஜினா விபச்சாரம் செய்யறத விடுறதுக்கு தயார் இல்ல, பொய் பேசுறத விடுறதுக்கு தயார் இல்ல, அடுத்தவன் ஏமாத்துறத விடுறதுக்கு தயார் இல்ல, குறை பேசுறது, கோல் சொல்றது, அடுத்தவன் குறைய துருவி துருவி ஆராயிறது, இந்த விடயங்கள் இந்த பாவத்தை விடுறதுக்கு தயார் இல்ல. ஆனா அடுத்த பக்கம் பார்த்தா நன்மைக்கு மேல நன்மை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறார். இந்த மனிதன் சிறந்த மனிதனா? அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு மனிதன் இருக்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில அமல் குறைவாதான் நீக்குது. 5 நேரம் தொழுக மாத்திரம்தான் வாழ்க்கையில இருக்குது, பரல் மாத்திரம்தான் தொழுகிறாரு, சுண்ணத்தான இந்த அமலும் இல்ல. ஆனா அவருடைய பாவத்தை எடுத்து பார்த்தா வாழ்க்கையில பாவமும் இல்லை என்ற அளவுலதான் நீக்குது, பெருசா பாவம் ஒன்றும் இல்லை. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இந்த மனிதன் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அதிகமா பாவம் செஞ்சு அதிகமா நன்மை செய்யற இவர் சிறந்தவரா, இல்லாட்டி குறைவா பாவம் செஞ்சு குறைவா நன்மை செய்யற இவர் சிறந்தவரா, யாரு சிறந்தவர்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்கப்பட்ட கேள்விகள் 2 தான், ஆனா கொடுக்கப்பட்ட பதில் ஜவாப் ஒன்றுதான், ஒரே ஒரு பதில் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நன்மை செய்யறது இருக்குது, இந்த நன்மை செய்யறத பாவத்தை விடுறதோட ஒரு நாளும் ஒப்பிடலாம். 2க்கும் பெரிய டிஃபரண்ட் இருக்குது. ஒரு மனிதன் நன்மை செய்யறத விட அதனுடைய கருத்து நன்மை செய்ய வானம் இல்ல. நான் ஆரம்பத்துல சொன்னதை போல ஃபர்ல் செய்யதான் ஓணும், சுன்னத்துக்கு போறதுக்கு முன்னால அவன் சுன்னத்தான அமல்கள் செய்யறதை விட பாவத்துக்கு தௌபா செய்யறது இருக்குது, இதுதான் ஆக சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில ஒரே ஒரு பாவம் இருக்குது, இல்லாட்டி சின்ன சின்ன பாவங்கள். ஒரு பாவத்தை விடுறாரு, சிகரெட் குடிக்கிறார் அதை விடுறார், சூதாட்டத்தில் இருக்கிறார் அதை விடுறார், விபச்சாரம் இதை விடுறார். இப்படி சின்ன சின்ன பாவங்கள். சுன்னத்தான வணக்கத்துக்கு போறதுக்கு முன்னால இவர் இந்த பாவத்துக்கு தௌபா செய்யறாரா? இவர் சுன்னத்தான வணக்கங்கள் செய்யறதை விட இது சிறந்தது. ஏன்? பாவம் செய்ய செய்ய நன்மையை அழிச்சு கொண்டேதான் நீக்கும் பாவம். முதலாவது பாவத்தை விட்டு கலரணும். அதுதான் ஒரு தடவை 7 வானங்களும் பிரகாசமாகிச்சு. ஹதீஸ்ல வருவது 7 வானமும் பிரகாசம். இந்த நேரம் மலாயிகாமார்கள் கேட்கிறாங்க, என்னையா அல்லாஹ் விஷயம், 7 வானமும் பிரகாசமாகிக்குது. ஒரு மலக்கு வந்து அலான் செய்யறாங்க, இத்தஃபகல் அப்து ரப்பா, ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாஹோட உடன்படிக்க செஞ்சிட்டாரு. யா அல்லாஹ், இதுக்கு போற பாவம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், வட்டியை விட்டுட்டேன் யா அல்லாஹ், தினாவை விட்டுட்டேன் யா அல்லாஹ், உம்மவை மன்னிச்சுட்டேன் யா அல்லாஹ், சேர்ந்து போறேன் யா அல்லாஹ் என்பதாக ஒரு மனிதன் உண்மையான முறையில தௌபா செஞ்சிட்டாரு. அல்லாஹு தஆலா சந்தோஷத்துல 7 வானத்தையும் பிரகாசமாக்கிட்டான். ஒரு மனிதன் தஹஜ்ஜுத் தொழுந்த 7 வானம் பிரகாசமாகாது, ஜும்மாவுடைய தொழுகையால 7 வானம் பிரகாசமாகறல்ல. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை விடுறதால அல்லாஹு தஆலா அதிகமா சந்தோஷப்படுறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா தாவூத் லவ் யஅலமுல் முத்பிரூன அன்னி கைஃப இன்திலாரி லஹும் வ ரிஃப்கி பிஹிம் வ ஷௌகன் இலா தர்கி மஆசிஹிம் லமாது ஷௌகன் அலைஹா வ தகத்தஅத் அவ்சாலுஹும் மின் மஹப்பதி. ஏ தாவூத், ஏ தாவூத், என்னுடைய கட்டளைகளுக்கு புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய மனிதர்கள், இந்த கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதர்கள். உதாரணமாக, நான் தொலைசென்னா தொழ மாட்டான், குர்ஆனோது ஓத மாட்டான், நோன்பு பிடிக்க மாட்டான், அமல் வாழ்க்கையில செய்ய மாட்டான், பாவத்தை விட மாட்டான். இந்த கட்டளைகளுக்கு முழுக்க முழுக்க மாற்றம் செய்யற மனிதன். ஆனா பாவம் செய்யாதென்றா செய்வான், போதை வஸ்து பாவிக்காதென்றா பாவிப்பான், சிகரெட் குடிக்காத குடிப்பான். இப்படி ஏண்ட கட்டளை என்னென்ன ஈக்குதோ அந்த கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அடியானோட நான் எவ்வளவு இரக்கம் என்று அவனுக்கு தெரியும் என்றால், முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்யக்கூடிய மனிதர்களோட அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இரக்கம் என்ன என்று அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் என்றத தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாற்றம், வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைக்கும் மாற்றம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணமாக
நாங்க ஒரு கடையில வேலை செய்யறோம். இந்த கடையில வேலை செய்யக்கூடிய நேரம் எங்கட முதலாளிக்கு தெரியாம நாங்க சில தேவையில்லாத ஹராமான விடயங்கள் செய்யறோம். முதலாளி இல்லாத நேரத்துல கடையில இருந்த சாமான்களை கொஞ்சம் விற்கிறோம், களவு செய்யறோம், களவெடுக்கிறோம். இந்த விஷயம் எப்படியோ ஒரு நாள் முதலாளிக்கு விளங்கிட்டு, சிசிடிவிலையோ எப்படியோ விளங்கிட்டு. இந்த நேரம் முதலாளி ஒரடியா பிடிக்காம, சரி பாவம் முடட்டும், பிரச்சனை இல்ல செய்யட்டுமே, ஏதோ கஷ்ட நஷ்டம் தானே வாழ்க்கையில செய்யறான். இவர் என்ன செய்யறார்? முதலாளி அடே இந்த கடையில இவன் களவெடுக்கிறான், எனக்கு மாற்றம் செய்யறான், எனக்கு துரோகம் செய்யறான், நம்பிக்கை துரோகம். அது தெரிஞ்சும் இவர் என்ன செய்யறாரு? முதலாளி இவர் சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுக்கிறாரு. உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமா, நான் சம்பளத்தை கூட்டி தாரன், கடையிலிருந்து சாமானும் தாரன். இப்படி இந்த வேலை செய்யக்கூடிய மனிதனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அடே இந்த பொஸ்ஸுக்கு நான் இப்படி எல்லாம் செய்யறது தெரிஞ்சும் என்னையோட எவ்வளவு கண்ணியமா நடக்கிறாரப்பா. இந்த நேரம் அந்த வேலை செய்யக்கூடிய மனிதன் எப்படி நடந்து கொள்வார்? அல்லாஹ் அததான் சொல்றான், ஏ மனிதனே, அடே பாவிகளே, நீ செய்யக்கூடிய பாவம் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும். நான் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைக்கும் நீ மாற்றம் செய்கிறாய். ஆனா நான் உன்னையோட எவ்வளவு இறக்கம் என்று உனக்கு தெரியும் என்றா, நான் உன்னைய பாவத்தை விட்டுட்டு வாரத எவ்வளவு எதிர்பார்க்கிறேன் என்று நீ உண்மையில தெரிஞ்சு கொண்டா, லமா தௌ ஷௌகன் அலைய, அவன் உள்ளம் வெடிச்சு வஃபாத்தாகுவான் என்பதாக சொல்றான். அவன் வாழ மாட்டான், அவன் வஃபாத்தாகுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால சொல்றாங்க, யா தாவூத் ஆதிஹி இராதத்து அனில் முதுபிரூன அன்னி, இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஏண்ட கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடியவனோட நான் வச்சிக்கக்கூடிய இரக்கம். அப்ப என்னைய முன்னோக்கி வரக்கூடிய மனிதர்களோட வகைப்ப இராதத்தி அனில் முக்பிலீன இலை, என்னைய முன்னோக்கி வரக்கூடிய மனிதர்களோட நான் எவ்வளவு கண்ணியமா நடந்து கொள்ளுவேன், எவ்வளவு இரக்கமா நடந்து கொள்ளுவேன். என்னைய இபாதத் செய்யக்கூடிய மனிதரோட எவ்வளவு பேணுதலா நான் நடந்து கொள்ளுவேன். யோசிக்க மாட்டீங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவத்துக்கு தௌபா செய்யும். அவன் வணக்கம் செய்யறான் தான், இபாதத் செய்யறான் தான். சில நேரங்கள் இவ்வளவு நேரம் நாங்க பேசுறோம் பாவத்துடைய சப்ஜெக்ட், இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நேரங்கள்ல ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்துல வசாவிஸ்களை தருவான், சில நேரம் குழப்புவான். இவ்வளவு நேரம் பாவத்தை பத்தி பேசுறதுதான், இனி எங்ககிட்ட பெருசா பாவம் ஒன்றும் இல்லை, நாங்க பெருசா பாவம் ஒன்றும் செய்யறல்ல. எங்ககிட்ட என்ன பாவம்? நாங்க வட்டி எடுக்கிறோமா, ஜினா செய்யறோமா, தூள் அடிக்கிறோமா, நாங்க மதுபாவனைகள் பாவிக்கிறோமா? எங்ககிட்ட செல்ற அளவுக்கு பெருசா பாவம் ஒன்று இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஒரு இறை நேசன், அல்லாஹுடைய ஒரு சரியான அபத் அடிமை, அல்லாஹுடைய ஒரு வலியுடைய உள்ளம் எப்படி தெரியுமா சொல்லும்? வுஜூதுக தம்புன் லா யுகாசு பிஹா தம்பு. ஏ மனிதனே, நீ துனியால ஈக்கிறதே ஆக பெரிய பாவண்டா, இதை விட துனியால பாவம் ஒன்று தேவல்ல, நீயே ஆக பெரிய பாவம் துனியால. இப்படிதான் இவன் யோசிப்பான், நான் எவ்வளவு பெரிய பாவி துனியால. இவர் யோசிக்க மாட்டார், ஒரு நாளும் அல்லாஹுடைய அடியான் யோசிக்க மாட்டார், நான் அதோட தொடர்பு இல்லை, இதோட தொடர்பு இல்லை, அப்படி செய்ய மாட்டேன். இப்படி நினைக்கிறது இருக்குது, இதுதான் ஆக பெரிய பாவம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டுச்சு, அபூ தர்தா, சொர்க்கத்துல பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறத கண்டனே, என்ன அமல் வாழ்க்கையில செய்றீங்க? என்ன தெரியுமா சொன்னாரு, நான் பெரிய அமல் ஒன்றும் வாழ்க்கையில செய்யறது இல்ல, ஏண்ட உள்ளத்துல ஒரு எண்ணம் மீக்குது, இந்த துனியால ஆக கெட்டவன் இந்த அபூ தர்தா தான், மத்த எல்லாம் நல்ல மனிதன் தான். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய அடியாண்ட உள்ளம் சொல்லாது, நான் அது செய்யறல்ல, இது செய்யறல்ல. அவரை பூசிக்கொள்ள மாட்டார், நான் பாவி என்பதாக தான் யோசிப்பார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்களே இப்படி யோசிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பேணுதல் எப்படி வாழ்க்கையில? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். யா ரசூலல்லாஹ், உங்களோட முன்பின் பாவம் மன்னிச்சாச்சு யா ரசூலல்லாஹ், பாவங்கள் ஒன்றும் வாழ்க்கையில இல்ல. ஆனா எப்படி துஆ? அல்லாஹும்ம இன்னக தஸ்மஉ கலாமி வ தரா மகானி வ தஅலமு சிர்ரி வ அலானியதி வ லா யக்ஃபா அலைக ஷைஉம் மின் அம்ரினா. இப்படி இந்த அளவு குறுக்கமா? யா அல்லாஹ், என்ற பேச்ச நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ், நான் எங்க இருக்கிறேன்னு நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ், என்ற ரகசியம்
ரகசியம் பரகசியம் ரெண்டும் உனக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ். நான் உன்ட முன்னுக்கு ஒரு அடிமையை போல இருக்கிறேன் யா அல்லாஹ். நான் உண்மையில பலகீனமானவன் யா அல்லாஹ். இந்த அளவுக்கு இறங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சான். இது யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியுடைய துஆ. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ப நாங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? அதிகமான நலவுகள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தடுக்கப்படுறதுக்கு காரணம் தான் பாவம். சில நேரத்துல எங்கட பிசினஸ்ல எல்லா லைனும் கிளியரா ஆயிக்கும். அந்த பிசினஸ் முடிச்சா மாஷா அல்லாஹ் கொடை ஆவிடுவோம், நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். ஆனா திடீரென்று ஒரு தடங்கள் எங்கால சரி வரும். இதுக்கு காரணம் எங்களுடைய பாவத்துடைய அசராத். குடும்பத்துடைய நிலைமையாக இருக்கட்டும், வாழ்க்கையில ஒரு கயிறு நடக்க போகுது, கிட்டையாவது ஏதாவது ஒரு தடை நாங்க யோசிக்கலும் எங்கால வருவது, எங்கட பாவத்துடைய ஒரு பக்க விளைவு தான் அப்படி வெளியாகும். நாங்க என்ன செய்யணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரலான காரியங்கள் செஞ்சோமா? சுன்னத்தான காரியங்களுக்கு போறதுக்கு முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை சுய விசாரணை செய்யணும். எங்கட வாழ்க்கையில எவ்வளவு பாவம், நான் எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன், துனியால எவ்வளவு பாவம் என் வாழ்க்கையில இருக்கும், எத்தனை பாவம் செஞ்சிருக்கிறேன், எத்தனை பாவத்துக்கு இவ்வளவு காலம் தௌபா செஞ்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செய்யணும். அதுதான் ஹதீஸ்ல வருது, குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பக்கம், பாவ மன்னிப்பின் பக்கம் அவசரமாக விரைஞ்சி போங்க. ஒரு மனிதனுடைய தௌபா எதுவரைக்கும் கபூலாகும்? கர்கராவ தொண்டக்குழிய ரூஹ் அடைகிற வரைக்கும் அவனுடைய தௌபா கபூல் தான். தௌபா என்றது எல்லா நேரத்திலையும் செய்யலாம், இஸ்திக்ஃபார் எல்லா நேரத்திலையும் செய்யலாம். அது காலை என்று இல்ல, மாலை என்று இல்ல, பகல் என்று இல்ல, எல்லா நேரத்திலையும் இஸ்திக்ஃபார் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 70 அல்லது 100 விடுத்தம் பாவ மன்னிப்பு தேடினாங்கண்டா, நாங்க நீங்க செய்யக்கூடிய பாவத்துக்கு எத்தனை தடவை இஸ்திக்ஃபார் செய்யணும்? வாகனம் ஓட்டுறோமா, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், இப்படி எவ்வளவு இஸ்திக்ஃபார்கள் ஈக்கி வாழ்க்கையில ஓதேலுமா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸுடைய கருத்து, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதன் ஒரு மனிதன் பாவம் செய்யறாரா, இந்த பாவத்துக்கு, பாவம் செஞ்சதுக்கு பின்னால உணர்றாரு இது பாவம் என்பதாக. இப்ப அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறார், அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி, யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு என்பதாக துஆ கேட்கிறாரா, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான். அதுக்கு பின்னால ஹதீஸ்ல சொல்லப்படுவது, சும்மா ஆத, திருப்பியும் அவர் அந்த பாவத்தை செய்யறாரு. மனுஷன் அப்படித்தானே, ஒரு பாவம் செய்வாரு, திருப்பி அந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சுட்டு திருப்பி அதே பாவத்தை செய்வான். என்ன செய்ய அல்லாஹ், உள்ளம் பலஹீனம், அப்படி சொல்லி சொல்லி பாவத்தை செய்வான். ஹதீஸ்ல வருவது, ஒரு மனிதன் திருப்பி அதே பாவத்துக்கு பெய்தாரா, திருப்பி அந்த பாவத்துக்கு தௌபா செய்யறாரு, திருப்பியும் அது பாவம் என்பதா உணர்றாரு, திருப்பி மன்னிப்பு கேட்கிறாரு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் துனியால கடல் நுரை அளவு பாவம் செய்தாலும், வானத்துடைய முகடு அளவுக்கு அவன் பாவம் செய்தாலும், அல்லாஹ்வுடைய பயத்தில அவன் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சானா, அல்லாஹ் அவனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தை மன்னிப்பான், ஷிர்க தவிர. என்ன பாவம் வாழ்க்கையில செய்தாலும் உண்மையான முறையில தௌபா, இதுக்கு போற இந்த பாவத்தை செய்யறல்ல, இந்த பாவம் பாரதூரம், இதுக்கு போற இந்த பாவத்தை நான் வாழ்க்கையில திரும்பி பார்க்க மாட்டேன், இந்த நியத்துல தௌபா செஞ்சானா ஒரு நாளும் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை வீணாக்க மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு யாரும் நிராசையாக வானம். நான் இவ்வளவு பாவம் செஞ்சுகிறேன், அல்லாஹ் மன்னிப்பானோ தெரியா, இவ்வளவு கர்மம் செஞ்சுக்கிறேன் வாழ்க்கையில, அல்லாஹ் மன்னிப்பானோ தெரியா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து யாரும் நிராசையாக வானம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, 100 கொலை செஞ்சவனை மன்னிச்சவன் தான் அல்லாஹ். 100 கொலை செஞ்சவனுடைய பாவத்தை மன்னிச்சவன் அல்லாஹ். வாழ்க்கை முழுக்க ஜினால கழிச்ச ஒரு பெண், நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி சொர்க்கத்தை கொடுத்தவன் தான் அல்லாஹ். வாழ்க்கை முழுக்க மாற்றம் செய்த ஒரு மனிதன், சனம் என்ற வார்த்தைக்கு பதிலா சமத் என்ற வார்த்தையை தவறுதலா சொன்னான், இதுக்காக வேண்டி பாவ மன்னிப்பை கொடுத்தவன் தான் அல்லாஹ்.
அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக இரக்கமுள்ளவன், பண்பாளன், அன்பாளன், அருளாளன். ஒரு நாளும் தௌபாவை வீணாக்கிறல்ல. தௌபா செய்யக்கூடிய நேரம், இஸ்திக்ஃபாருடைய நேரம். ஒரு பாவம் நடந்துட்டா வாழ்க்கையில 2-3 நியத்துக்கள் இருக்குது. உண்மையான முறையில தௌபா, சோபனைக்கல்ல, சும்மா காட்டுறதுக்கு அல்ல. இதுக்கு பிறகு இந்த பாவத்தை நான் வாழ்க்கையில செய்யறல்ல, செய்யாம ஈக்கிறதுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய துணையோனும். இப்படித்தான் உண்மையான முறையில உள்ளத்துல ஒரு கவலை, அடே பாவம் செஞ்சிட்டனே, உள்ளத்துல கவலை வரணும். ஆனா எங்கட உள்ளங்கள் எவ்வளவு இறுகிக்குது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தௌபாவுடைய நேரம் கண்ணீர் வருவதா, ஒரு கவலை வருவதா உள்ளத்துல? 2 கூட்டம் ஈக்குது. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை மன்னிப்பான், ஒரு கூட்டத்தை மன்னிக்க மாட்டான். ஒரு கூட்டம் ஈக்கிறான், ஹசரத் நீங்க செல்றத பார்த்தா ஜாய்கதே ஹசரத், துனியால பாவம் செய்யாம ஈக்கேலுமா, என்ன கண்ணை மூடிட்டா போ செல்றீங்க ரோட்ல, இப்படி செலவா கேட்பான். இந்த கூட்டத்தை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான். ஹதீஸுடைய கருத்து ஏன் தெரியுமா? அடே பாவம் உன்னையால நடக்குதுதான், பாவம் நடக்குதுன்ற கவலையும் உள்ளத்துல இல்லையா? அடே பாவம் நடக்குது அப்பா, என்ன செய்ய, தடுத்து கொள்ள கஷ்டமாயிக்குது. ஆனா இன்னொரு கூட்டம் ஈக்கிறாங்க, இவங்களாலே பாவம் நடக்குமான உள்ளத்துல கவலை. அதற்கு என்ன செய்யாதர, என கஸ்டமர்ஸ் எல்லாம் லேடிஸ் தான் மாறாங்க, என்ன செய்ய, தௌபா செஞ்சு கொண்டு ஈக்கிறோம், இஸ்திக்ஃபாரோட ஈக்கிறோம். நாங்க எந்த இதுலயும் ஈக்கிறல்ல, பாவம் செய்யணும் என்ற நியத்தில் அதற்கு, ஆனா வியாபாரம் செய்யணுமே அதுக்காக வேண்டி செய்யறோம். இப்படி உள்ளத்துல ஒரு கவலை, பாவம் நடக்குதுதான், பாவம் செய்யறோம் என்ற உணர்வு ஈக்குது உள்ளத்துல. சிலவனுக்கு அந்த உணர்வே இல்லை. அப்படியெல்லாம் பார்த்தா துனியால வாழையில, கண்ணை மூடிட்டு தான் போகணும், பொட்டைனா தான் ஈக்கணும். இப்படி எல்லாம் அகராதி பேச்சுகள் பேசுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எவ்வளவு கடுமையானவனாக இருந்தாலும் அல்லாஹ் கடுமையானவன் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தர்ப்பம் வரைக்கும் பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். எனவே வாழ்க்கை பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த வாழ்க்கையை சந்தர்ப்பமாக எடுப்போம், இஸ்திக்ஃபாருக்குரிய சந்தர்ப்பமா எடுப்போம், தௌபாவுக்குரிய சந்தர்ப்பமா எடுப்போம். சொர்க்கத்தை சம்பாதிக்க கூடிய ஆக பெரிய ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு அமானிதமாக இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிச்சிடுவாயாக. நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை யா அல்லாஹ். விடியக்கூடிய ஒவ்வொரு நாளும் பாவத்தோட விடியுது யா அல்லாஹ், முடியக்கூடிய ஒவ்வொரு இரவும் பாவத்தோட முடியுது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். பெரும் பெரும் பாவிகளுக்கு எல்லாம் இரக்கம் காட்டின ரப்பு யா அல்லாஹ். எங்களை மன்னிக்கிறது உனக்கு பெரிய ஒரு காரியம் இல்ல ரஹ்மானே, எங்களை மன்னிக்கிறது உனக்கு பெரிய ஒரு செய்தி இல்லையா அல்லாஹ். எங்களுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், பாவத்தை விட்டு எங்களை கலட்டி எடுத்திரியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அந்த சீதேவிகள் துனியால ஆயத்தோட வாழக்கூடிய நேரம் அவங்களோட பொறுமதி உண்மையில எங்களுக்கு விளங்குறல்லையா அல்லாஹ். அவங்களோட நசீஹத்தை கேட்கறது எங்களுக்கு பாரமா இருக்குதியா அல்லாஹ். எப்ப மண்ணுக்கு கீழால போறாங்களோ அப்பதான் கண்ணீர் வடிக்கிறோம் யா அல்லாஹ், அப்பதான் கவலைப்படுறோம் யா அல்லாஹ். அந்த கண்ணீர்ல கவலையில எந்த புரோசனமும் இல்லையா அல்லாஹ். துனியால வாப்பம்மா யாத்தோட இருக்கக்கூடிய நேரமே அவளுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ், அவளுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிரியா அல்லாஹ். மனமான மௌத்தாக எங்களுடைய மௌத்தை கபூல் செய்யா அல்லாஹ். இறுதி முடிவை நல்லதாக அமையணும் யா அல்லாஹ். மோசமான மௌத்தை எங்களுக்கு தராயா அல்லாஹ். வாழ்க்கையில் எவ்வளவு அநியாயம் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான விஷயங்களை செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கட பாவம் எங்களுக்கு தெரியும் ரஹ்மானே, எங்கட பாவங்களை கொண்டு எங்களோட சக்கராத்துல கேவலப்படுத்தாதையா அல்லாஹ். மோசமான மௌத்தை எங்களுக்கு தராதையா அல்லாஹ், களிமா இல்லாத மௌத்தை எங்களுக்கு தராதையா அல்லாஹ். திடீர் மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நல்ல மௌத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். நாங்க தொழக்கூடிய தொழுகை உனக்கு விருப்பமா, தொழுகையில மௌத்த தாயா அல்லாஹ். ஓதக்கூடிய குர்ஆன் உனக்கு விருப்பமா, குர்ஆன் ஓதக்கூடிய நேரம் மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் தொழுகையில மௌத்த தாயா அல்லாஹ், தஹஜ்ஜுதுல மௌத்த தாயா அல்லாஹ். சிரிச்சு கொண்டே மௌத்தாகணும் யா அல்லாஹ், சொர்க்கத்தை பார்த்து கொண்டே மௌத்தாகணும் யா அல்லாஹ். அப்படியான நல்ல மௌத்த பூரா முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கிறியா.